ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். கவிதை வரிகளில் கேட்போமா? வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை. கர்த்தர் தரிசனமாய், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என. ஆபிராமோ, என்ன தருவீர்? பிள்ளை இல்லையே. என் வீட்டிலே பிறந்த பிள்ளை வீட்டு விசாரணைக்காரன் எலியேசர் என் சுதந்திரவாளியே என்றான். கர்த்தரோ, இல்லை, உன் கற்ப பிறப்பே உன் சுதந்திரவாளி. வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு. உன் சந்ததி இவ்வண்ணமாய். விசுவாசித்தான் கர்த்தரை முழுமையாய், அதுவே அவனுக்கு நீதியாக. இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஆபிராமோ, அதை எதினால் அறிவேன் என்றான். 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு கொண்டு வா. அவைகளை கொண்டு வர நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்றுக்கு எதிராக வைக்கவே. பட்சிகளோ துண்டிக்கப்படவில்லை. பறவைகள் இறங்கவே அவைகளை துரத்தினான் ஆபிராம். புகைகிற சூளையும் அத்துண்டங்களின் நடுவே அக்கினி ஜுவாலையாய். ஆபிரகாமோடே கர்த்தரின் உடன்படிக்கை. பல ஜாதிகள் இருக்கும் இத்தேசம் உன் சந்ததிக்கே என. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராம் அயர்ந்த நித்திரையில். திகிலும் காரிலும் அவனை மூட கர்த்தரின் குரல். உன் சந்ததி அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் அத்தேசத்தாரை சேவித்து 400 வருஷம் உபத்திரவம். சேவிக்கும் ஜனங்களையோ நியாயம் தீர்ப்பேன். 4ஆம் தலைமுறையில் மிகுந்த பொருட்களோடு திரும்ப வருவார்கள். நீயோ சமாதானத்தோடே நல்ல முதிர் வயதில் உன் பிதாக்களோடே சேரும் பாக்கியம். தேவன் சொன்னபடி நிச்சயம் நிறைவேற்றுவார். நம்பிக்கை உள்ளவர்கள் தெய்வ வழிக்கான தேவன் சொன்னதை தாமே நிறைவேற்றுவார். அவரில் என்றும் நம்பிக்கை. ஆம், அவரே நம் நம்பிக்கை.